குட் மார்னிங். நான் போன வகுப்புல ஒரு பெயர் தரப்படும் போது இப்படி கட்டமைப்படுகிறதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தனால் இதுதானே அந்த விஷயத்தை ஒரு நோட் பண்ணிட்டு அது எங்களுடைய அனுபவத்துக்குள்ளால இருக்கும் எங்கள்கிட்ட அந்த விஷயம் நாங்கள் நோட் பண்ணிட்டு கொஞ்சம் உதாரணங்களை பார்ப்போம். இதுதான் தலையங்கம் போட்டுக்கொள்ளுவோம். சிக்கல் சேர்வையின் பெயர் தரப்பட்டுள்ள போது சிக்கல் சேர்வையின் பெயர் தரப்பட்டுள்ள போது சிக்கல் சேர்வையின் பெயர் தரப்பட்டுள்ள போது அதன் கட்டமைப்பு சூத்திரத்தை எழுதும் முறை அதன் கட்டமைப்பு சூத்திரத்தை எழுதும் முறை அதன் கட்டமைப்பு சூத்திரத்தை எழுதும் முறை இது IUPAC-ஆல சஜஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது இப்படித்தான் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் சொன்னது போல காலத்துக்கு காலம் இந்த மாற்றங்கள் வரும். மாற்றங்களை நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டு போக வேண்டியான பழைய புத்தகங்கள்ல பழைய பாஸ் பேப்பர்கள்ல பேர்களை பார்க்கும்போது சில நேரத்தில் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அப்ப நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன செய்யணும்னு சொன்னா பார்க்கணும். விதிகளை நீங்க படிக்கிறீங்களா, விதியை வச்சுக்கொண்டு நீங்கள் யோசிக்க வேண்டிய இந்த முறை கிட்டத்தட்ட 2009 சிலபஸ் அப்டேட்ல, அதாவது இப்ப ரெண்டாவது தடவை அதை அப்டேட் பண்ணியாச்சு. அப்டேட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த புதிய சிலபஸ் அப்டேட்ல கணக்க விஷயங்கள் பேரிட்ட பற்றி குறிப்பிடல, அதாவது எளிமையாக்கப்பட்டிருக்கு. இப்ப நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல் தன்மைக்கு பழக்கப்பட்டுட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு எளிமையான கேள்விகளுக்கு விடை எழுதுறதுக்கு இலகுவாக. முதலாவது முறை, முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேணும்? கட்டியங்கள் முதலிலும் அந்நியங்கள் அடுத்தும் எழுதப்பட வேண்டும். பழமையா அப்படித்தான் எழுதுறாங்க. இப்ப ரூல்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்நியன்கள் அடுத்தும் எழுதப்பட வேண்டும். எப்போது நாங்கள் அந்நியனை முன்னுக்கும் கட்டியனை பின்னுக்கும் எழுதுறாங்க இல்லத்தான். கட்டியன்கள் முதலிலும் அந்நியன்கள் அடுத்தும் எழுதப்பட வேண்டும். இரண்டாவது, சிக்கல் அயன் பகுதியில் கட்டமைப்பு சூத்திரத்தை எழுதும் போது சிக்கல் அயன் பகுதியின் கட்டமைப்பு சூத்திரத்தை எழுதும் போது முதலில் உலோகத்தையும்
முதலில் உலோகத்தையும் பின்னர் இணைகளையும் எழுதி காட்ட வேண்டும். நாங்கள் அப்படித்தான் எழுதி கொண்டிருக்கிறோம். பின்னர் இணைகளையும் எழுதி காட்ட வேண்டும். மூன்றாவது, ஒன்றிற்கு மேற்பட்ட வகையான இணைகள் காணப்படும் போது மைய அணு அல்லது அயனுடன் இணையும் ஆங்கில அகரவரிசைக்கு முன்னுரிமை அளித்து இணையும் மூலகத்தின் ஆங்கில அகரவரிசைக்கு முன்னுரிமை அளித்து எழுத வேண்டும். மூலகத்தின் பெயர் ஆங்கில அகரவரிசைக்கு முன்னுரிமை அளித்து எழுத வேண்டும். இப்ப H2O இணையுது என்று சொன்னால் இணைக்கு ஒரு பேர் இருக்கு, அக்வா. இணைகிற மூலகத்துக்கு ஒரு பேர் இருக்கு, ஆக்சிஜன். யாருக்கு முன்னுரிமை அளிக்கணும்? ஆக்சிஜன் என்று தான் பார்க்கணும். NH3 இணைஞ்சால் இணைகிற மூலகம் நைதரசன், அதற்கு பேர் அமைன். ஆனா இங்க நைட்ரஜனுக்கு பார்க்கும். இல்ல ஓவா என்ன முதல் வருது என்பதை பொறுத்துதான் யாரை முதல் எழுத வேண்டும் என்றதை நீங்க தீர்மானிக்க வேண்டும். சரியா? மூன்றாவது பாயிண்ட் கவனிங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட வகையான இணைகள் காணப்படும் போது மைய அணு அல்லது அயனுடன் இணையும் மூலக ஆங்கில அகரவரிசைக்கு முன்னுரிமை அளித்து எழுத வேண்டும். இணையும் மூலகத்தின் ஆங்கில அகரவரிசைக்கு முன்னுரிமை அளித்து எழுத வேண்டும். தொடர்ந்து எழுதிக் கொள்ளுங்க. இணைகளின் ஏற்றம் கருதப்படாது. பழைய புத்தகங்கள்ல இணைகளினுடைய ஏற்றத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஒழுங்கமைக்கப்படுறது. மைய அணு, மறையேற்ற இணை, நடுநில இணை, நேரேற்ற இணை என்ற ஒழுங்கமைப்பில இருக்கும்.
ஆனா இப்ப சொல்லப்பட்டிருக்க விஷயம் இதான், இணையின் ஏற்றத்தை பார்க்க கூடாது. அதான் சொல்லியிருக்கு, இணைகளின் ஏற்றம் கருதப்படாது. அப்ப என்னத்தை கருதணும்? இணையின் பேரையும் கருதுறையில இணைகிற மூலகத்தின் பெயரை கருதுல கொள்ள வேணும்னு சொல்லுங்க. அப்ப நேற்று உங்களை நீங்க என்ன கேட்ட, நீங்கள் OH மைனஸும் நீரும் இணையாக இருந்தால் ரெண்டிலையும் ஆக்சிஜன் தானே இணை. அப்ப முதலாவது எழுத்துக்கும் பார்க்கலாது, கடைசி எழுத்துக்கும் பார்க்கலாது, எல்லாம் ஆக்சிஜன் தான் ஸ்பெல்லிங் பரப்பு. அப்ப நான் பழைய ரூல்ஸின் படி இந்த இடத்துல வர முரண்பாட்டை தீர்க்கிறதுக்கு முதல்ல மறையீட்டத்தையும் அதை தொடர்ந்து நேரிட்டு நடுநிலையம் எழுதி கொள்வது வழக்கம். வேற வழி இல்லையே, அதுக்கு ஒரு வழி தீர்வு இல்லை. நாலாவது, பல்லணு இணைகளெனின். பல்லணு இணைகளெனின் பல்லணு இணைகளெனின் பல்லணு இணைகளெனின் மைய அணுவின் பக்கமாக, பல்லணு இணைகளெனின் மைய அணுவின் பக்கமாக மைய அணுவின் பக்கமாக இணையும் மூலகத்தை குறிப்பிட்டு இணையும் மூலகத்தை குறிப்பிட்டு இணையும் மூலகத்தை குறிப்பிட்டு இணையும் மூலகத்தை குறிப்பிட்டு ஏனைய அணுக்களை குறிப்பிடுவது சிறந்தது. ஏனைய அணுக்களை குறிப்பிடுவது சிறந்தது. ஏனைய அணுக்களை குறிப்பிடுவது சிறந்தது. கவனிங்க, ஓவும் எச்சும் சேர்ந்து உருவாக்கப்பட்டதான் பல்லணு மூலக்கூறு நீர். இதுல கோபால்ட்டோட இணைகிறது ஆக்சிஜன். அப்ப H2O 6 times தான் நாங்கள் எழுதி இருக்கிறோம். இதை விட ஓவ முன்னுக்கு எழுதி H2 அங்கால் எழுதுறது பெஸ்ட், சிறந்ததுன்னு சொல்லி. இப்ப கீழே போட்டு கொள்ளுங்க. இந்த இணையாக வார சந்தர்ப்பத்தில இங்கு இங்கு H2O என எழுதுவதிலும் பார்க்க, இங்கு H2O என எழுதுவதிலும் பார்க்க OH2 என எழுதுவது OH2 என எழுதுவது சிறந்தது. H2O என எழுதுவது பார்க்க OH2 என எழுதுவது சிறந்தது. இதை போட்டுக் கொள்ளுங்க. கோபால்ட் H2O 6 times 3+ என்று எழுதுறது பெஸ்ட். ஆனா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் யாரும் எழுதி காட்டல, ரூல்ஸை மட்டும் சொல்லி. நீங்க டி பிளாக் இந்த ரிசோர்ஸ் புக்கை பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒபே பண்ணி எந்த ஒரு இடத்துல எழுதல, நீருக்கு சிக்கல் எழுத. அப்ப சரி என்றுதான் அர்த்தம். மேலே எழுதி இருந்தால கீழே எழுதி இருக்கிற முறை என்றால பிழை என்று சொல்லல, ஒன்றை விட ஒன்று சிறப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் எல்லா இடமும் நான் இப்படித்தான் உங்களுக்கு எழுதி காட்டியிருக்கேன்.
ரிசோர்ஸ் புக்லயும் இப்படிதான் சொல்லப்படுது நீரேற்றப்பட்ட சிக்கல். அப்ப உண்மையில நாங்கள் கட்டாயப்படுறதுக்கு இப்படி எழுதுவதோட இப்படி எழுதுவது பெஸ்ட். ஏன்னா இப்ப இதை அறிமுகப்படுத்துறேன்னா இங்க எம்சிக்யூகள் எப்படி ஒரு கட்டாயப்படுத்தா இது H2O என்றதே எங்களால உணர இல்லாமல் இருக்கும். இது நீர்தான் என்பதே எங்களுக்கு தெரியாம போயிடுது. சரிதானே? அடுத்தது பல்லணு இணைகள் ஒன்றிற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் காணப்படும் போது இதுல 6 இருக்கு. ஒன்றிற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் காணப்படும் போது அதன் எண்ணிக்கை அடைப்புக்குறியின் வெளியில் அடியாக சப்ஸ்கிரைப்ஸ் இதுதான் அந்த விஷயம். பல்லணு அடைப்புக்குறிக்கு வெளியில அடியாக அராபிய எண்ணில் எழுதப்படும். ரோமன் லக்கத்தில் இருக்கணும் சொல்லி இருக்கிறோம். அராபிய எண்ணில் எழுதப்படும். ஆறாவது சிக்கல் அயன்கள் சதுர அடைப்பினுள் சிக்கல் அயன்கள் சதுர அடைப்பினுள் எழுதப்பட வேண்டும். இதான் அந்த சதுர அடைப்பினுள் எழுதப்பட வேண்டும். இது வளைந்த அடைப்பு குறி. சதுர அடைப்பு எழுதப்பட வேண்டும். இதான் இந்த நிகர ஏற்றம். இவற்றை ஏற்றம் இணைகள் ஏற்றங்களுடைய கூட்டுத்தொகை நிகர ஏற்றம். முதல்ல இலக்கமிடப்பட்டு பிறகு குறியிடப்பட வேண்டும். ஒட்சியேற்றம் குறிக்க குறியிடப்பட்டு இலக்கமிடப்படும். இங்க இலக்கமிடப்பட்டு குறியிடப்படும். சரியா? இதெல்லாம் உங்களுடைய அனுபவத்துக்குள்ள வந்துட்டு, ஆனா இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உட்பட்டது. இப்படித்தான் இது எழுதப்பட வேணும்னு சொல்லி ஏற்கனவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. நாங்கள் ரூல்ஸை படிக்காமல் பழக்கப்பட்டுட்டோம். இப்படி எல்லாம் எழுதி பழக்கப்பட்டுட்டோம். சிக்கல் அயன்கள் சதுர அடைப்பினுள் எழுதப்பட வேண்டும். நிகர ஏற்றம் சதுர அடைப்பின் வெளியில் நிகர ஏற்றம் சதுர அடைப்பின் வெளியில் வலது பக்க மேல் மூலையில் எழுதப்பட வேண்டும்.
வலது பக்கம் மேல் மூலையில் எழுதப்பட வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனால் இவையெல்லாம் IUPAC விதிமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டவை. வலது பக்கம் மேல் மூலையில் எழுதப்பட வேண்டும். H2O எழுதுவதிலும் பார்க்க OH2 எழுதுவது சிறந்த இதில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. வலது பக்கம் மேல் மூலையில எழுதப்பட வேண்டும். இவ்வளவு விஷயத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் இவ்வளவு காலமும் சிக்கல் தேர்வு எழுதி இருக்கோம். ஆனால் ரூல்ஸே தெரியாமல் நாங்கள் எழுதி கொண்டு வரோம். நாலாவதுல சொல்லப்பட்ட விஷயம் இதுதான். அங்கே இருக்கு, பல்லணு இணைகளெனின் மைய அணுவின் பக்கமாக இணையும் மூலகத்தை குறிப்பிட்டு H2O தான் இது. ஒட்சிஜன் தான் மைய அணுவோட இணையுது. அப்ப இணைகிற மூலகத்தை மைய அணுவின் பக்கமாக குறிப்பிட்டு ஏனைய அணுக்களை குறிப்பிடுவது சிறந்தது என்று சொல்லியிருக்கு. அப்ப H2O 6 times என்று எழுதுறது OH2O 6 times நீரைத்தான். ஆனால் பெஸ்ட் இணைகிற மூலகத்தை மைய அணுவின் பக்கமாக எழுதி அங்கால் எழுதும். மற்ற இடங்களில் அந்த பிரச்சனை வராது. நாங்கள் மற்றதில் எழுதுகளை இப்படித்தான் எழுதியிருக்கோம். NH3 6 times, NH3 6 times, இது 2+ என்று எழுதியிருக்கோம். அப்ப இங்க இணைகிற மூலகமே நைதர்ஸ். அப்ப எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஒட்சிஜன் வரைகள்ல OH- எழுதியிருக்கோம், அப்படி எழுதியிருக்கோம். அப்ப எங்களுக்கு அந்த குழப்பம் வரையிருக்கு. சரிதான். COOH 4 times என்று எழுதியிருப்போம். இங்க நீர் எழுதுதான் எங்களுக்கு அந்த முரண்பாடு வருது. H2O இணைகிற மூலகம் ஒட்சிஜன், ஆனா நாங்க முன்னுக்கு ஐதரசன் எழுதியிருக்கோம். இதை விட இணைகிற மூலகத்தை முன்னுக்கு எழுதி அங்கால எழுதுவது சிறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு. இது பிழை என்று சொல்லி இருந்தால் ஒரு உதாரணமா எழுதியிருக்க கூடாது. ஆனால் அனைத்து உதாரணங்களையும் அவர்கள் இப்படித்தான் எழுதியிருக்காங்க. இந்த முறையை தான் கையாண்டு இருக்கிறோம். பிழை என்றதை தாண்டி மிகவும் சிறந்தது என்றதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது. நாங்க எழுத இப்படி எழுத வேண்டி எழுதினா நல்லது, சேஃப். இப்ப தனியொரு அணு இணையாக இருந்தால் நாங்கள் பிரேக்கெட் போட தேவையில்லை. அதில் எண்ணிக்கையாக அணுவின் அடியாக குறிப்பிட்டுக் கொள்ளலாமா? நீங்க எழுதி இருக்கிறீங்க தான். சரி, அப்ப ஏற்கனவே நாங்கள் எழுதின பேர்களை செக் பண்ணி பார்ப்பதன் மூலம் இந்த பிழையை கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் பேர் தாரம் நீங்க கட்டாயம் எழுதி கொள்ளுங்க. பெண்டா சயனிடோ நைட்ரோசைட், பெண்டா சயனிடோ நைட்ரோசைட், ferrite,
അതിന്റെ oxygen 2 iron. ரூல்ஸை பயன்படுத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. இதுல ஃபெரேட் அதாவது இரும்பு இணையாக இருக்கு. அதனுடைய oxygen 2 இப்படி போட்டு வச்சிருக்கலாம், அல்லது Fe2+ என்று கருதி கொள்ளலாம். இணைய பாத்தீங்கன்னு சொன்னால் சயனிடோ Cn- எத்தனை இருக்கு? 5 இருக்கு. பென்டாசயனிடோ. வேற என்ன இருக்கு? நைட்ரோசைல். நைட்ரோசைல் என்பது இன்னும் எத்தனை இருக்கு? 1. ஏன் 1 குறிப்பிடையது. அப்ப உங்களுக்கு இந்த ஏற்றன்றதை என்ன சொல்ல போகுதுன்னா, இது ஒரு சிக்கல் அந்நியர் என்பதை சொல்ல போகுது. ஆக நிகர ஏற்றம் மைனஸ்ல வரணும். இதுதான் நிகர ஏற்றம் மைனஸ்ல வரணும். அப்ப முதல்ல என்ன எழுதணும்? மைய அணு எழுதப்பட வரும். இரும்பு சரியா? முதல்ல மைய அணு எழுதப்பட வரும். அடுத்து இணைகள் எழுதப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட வகையான இணைகள் காணப்படும் போது இங்க கார்பன் இணைஞ்சு கொள்ளும், இதுல நைதரசன் இணைஞ்சு கொள்ளும். அப்ப சயனிடோவில இருக்கிற கார்பனா இன்னோவில இருக்கிற நைட்ரஜனா இணைகிற மூலகத்தின் ஆங்கில பேரா? இணைகிற மூலகத்தின் ஆங்கில பேர். இணைக்கு அல்ல, நாங்கள் இணைக்கு முன்னுரிமை கொடுத்தது பேர் எழுதிக்கல. இது கட்டமைப்பு சூத்திரம் எழுதுறோம் பேருக்கு. அப்ப கார்பன்ல இருக்கிற சியும் நைட்ரஜன்ல இருக்கிற எண்ணும் அகர வரிசையில முன்னுரிமையை பார்க்கப்பட வரும். உங்களுக்கு தெரியும் தான் கார்பன் முன்னுக்கு வரும் சொல்லி. ஆகவே அதைத்தான் அடுத்து நீங்கள் எழுதணும். அப்ப பல்லணு இணைகள் சொன்னால் வளைந்த அடைப்பு குறிக்குள்ள அதன் சப்ஸ்கிரிப்ஷன் எண்ணிக்கை குறிக்கப்பட வரும் 5. அராபிய இலக்கத்தில் இடைவெளி ஒன்றும் விடக்கூடாது. அடுத்த இணை நைட்ரோசைட். சிக்கல் அயன்கள் யாவும் சதுர அடைப்பு குறிக்குள் எழுதப்பட வரும். சதுர அடைப்பு குறி. நிகர ஏற்றம் வலது பக்கம் மேல் மூலையில எண் பெருமானத்துக்கு அடுத்து குறியீடு பயன்படுத்தப்படும். இப்ப இதன் ஏற்றம் +2 oxygen சொல்லி இருக்கு. ஒரு Cnக்கு ஒரு மைனஸ், 5 Cnக்கும் 5 மைனஸ். மைய அணுவின் ஏற்றம் 2. அப்ப ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிகர ஏற்றம் எப்படி காண்றதுன்னு சொல்லி. மைய அணுவின் ஏற்றம் கூட்டவனும் இணைகள் ஏற்றம். இணைகள் oxygen அச்சனை கொடுத்தவன் டி பிளாக்ல எப்படி ஒரு ஈக்குவேஷன் தந்திருப்பேன். மைய அணுவின் ஏற்றம் சக 2, ஒரு இணைக்கு சய 1, 5 இணை இருக்குது. அப்ப 5 தர சய 1, சய 5ல இருந்து சக 2 போச்சுன்னு சொன்னால் சய 3. இலக்கமிட்டு அங்கால குறியிடப்பட வேண்டும். இது சூப்பர் ஸ்கிரிப்ட்ல இருக்கு, சதுர பிராக்கெட் மேல இருக்கு. அப்ப இந்த பேருக்கு கட்டமைப்பு இதுதான். ஒருவேளை நான் ஏதாவது மாறிக்கிறீர்கள் நீங்க மாத்திக்கொள்ளுங்க. இதுதான் ரூல்ஸ். IUPAC விதிமுறைக்கு அமைய எழுதுறதா இருந்தால் இப்படித்தான் எழுதப்படவும். நீங்க எழுதின கட்டமைப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல என்னோ முன்னுக்கு எழுதி CN அங்கால எழுதி இருந்தால் நீங்கள் செக் பண்ணணும். ஆனா இதுல அந்த பிரச்சனை வராது. ரெண்டா CN மைனஸ் தானே. முதல்ல அந்நியன் எழுதி அங்கால நடையில ஏற்ற மாட்டோம். எந்த விதியை பயன்படுத்தினாலும் இது பொருந்தும். ரெண்டாவது பேர் எழுதி கொள்ளுங்க. பென்டா அமைன்
பெண்டா அமைன் குளோரிடோ கோபால்ட் 3 iron. இந்த அமைன் குளோரிடோ கோபால்ட் 3 iron. கட்டாயம் எழுதுங்க, நாங்க செக் பண்ணிக்கல தெரிவுல விளங்குனாங்க. அடுத்தது பெண்டா அமைன் குளோரிடோ கோபால்ட் 3 புரோமைட் என்று சொல்லப்பட்டிருக்காங்க. புரோமைட் நாலாவது பெண்டா அமைன் குளோரிடோ பெண்டா அமைன் குளோரிடோ கோபால்ட் 3 nitrate 5 nitrate அடுத்தது டைஅமைன் புரோமிடோ டைஅமைன் புரோமிடோ டைகார்போனைல் ஹைட்ரிடோ கோபால்ட் 3 குளோரைட் ஒரு இடைவெளி வந்து அங்கால வரும் பேர் இதே மாதிரி வரும். நான் இடைவெளி எனக்கு அங்கால சாத்தியப்படையெல்லாம் கீழே எழுதுறேன் குளோரைட். இந்த முறைப்பட வேற வழி இல்லை, எனக்கு இடைவெளி காணாம போயிட்டு அப்ப நான் ஸ்பேஸ் விட்டு குளோரைட் எழுதுறேன். நீங்க எழுதினீங்கன்னா தான் நான் எழுதிக்க நீங்க செக் பண்ணி கொள்ளலாம், இல்லைன்னா உங்களுக்கு விளங்காது. சரியா?
பாப்போமா. சரி, கிட்டத்தட்ட கட்டியன் மாறையில நான் என்னன்னா இந்த கட்டியனை ஒரே மாதிரி வச்சிருந்தாதான் அந்நியன்ல வர வித்தியாசத்தை நீங்க உணர்வியல் மாத்தையில வேணுமெண்டா நாங்கள் எத்தனையோ சிக்கலாயும் பார்த்துருக்கோம் தானே. அவ்வளவுத்தின் பேரையும் தந்துட்டு திருப்பி கட்டாயப்படுதலாம். அவ்வளவு இது இல்லை. அனுபவம் இருந்தால் சரி. நீங்கள் இப்போ ஒன்று ரெண்டு கேள்வியில சரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பயன்படுத்திட்டீங்கன்னா ஓகே. இந்தளவும் ஒரு வகையான வினையோடு சம்பந்தப்பட்டது. நான் சொன்னா தானே ஒரு ஆங்கில டீச்சருக்கு இடைவெளி தெரியக்கூடாது. அவ ப்ரொனவுன்சியேஷன் கொடுக்குறோம்னா இந்த பியில இருந்து இந்த டி வரைக்கும் ப்ரொனவுன்சியேஷன் கொடுக்கணும். இது பாருங்க, டை அமைன், டை அமைன், புரோமிடோ, புரோமிடோ, டை கார்போனைல், ஹைட்ரோக்சிடோ, கோபால்ட் 3 குளோரைட். உங்களோட குரூப் போட்டு அப்படி விளக்கம் இல்லாட அதுல பாருங்க. இது ஹைட்ரிடோ தானே, இது ஹைட்ரோக்சிடோ இல்ல, ஹைட்ரிடோ. இது ஹைட்ரிடோ, ஹைட்ரோக்சிடோ இல்ல. H- தான் ഇതിന്റെ இணை. உங்களுக்கு பேர் போட்டிருக்கேன் பாருங்க, அப்படி விளங்கல என்றால். சரி, இத பாருங்க. இந்த பேரும் அப்ப ஒரு கட்டியன் மாறேன். அங்க அன்னையில தான் நான் மாத்திருக்கேன். பெண்டா அமைன் குளோரிடோ. மூலகம் வந்து கோபால்ட். அதை நீங்க விளையாடணும். கோபால்ட், கோபால்ட் ஒட்சியேட்டன் 3. அது கவனம். இதை நீங்க வேணுமெண்டா கட்டியனாக கருதி கொள்ளலாம். கோபால்ட் 3+ கருதி கொள்ளலாம். ஒட்சியேட்டன் கவனம், அதுக்கு தான் இதுல போட்டுக்கணும். வேறு யார் இருக்கு? NH3 இருக்கு. அமைன் எத்தனை இருக்கு? 5. அப்ப சப்ஸ்கிரிப்ட் இப்பவே நோட் பண்ணி கொள்ளுவோம். இப்படியெல்லாம் நீங்க எழுதணும் அவசியம் இல்லை, நான் விளங்கப்படுத்துறதுக்காண்டி இப்படி சொல்றேன். அடுத்தது குளோரிடோ. குளோரிடோ என்பது Cl- எண்ணிக்கையில் 1 தானே இருக்கு. சரி, அப்ப இனி நாங்கள் கட்டமைப்பு எழுதும் போது முதல்ல மூலகம் எழுதப்பட வேண்டும். அப்ப CO தெரியாது, CO. இப்ப 2 பேர், ஒன்று குளோரின், மற்றது நைட்ரஜன்.
நீங்கள் யார முன்னுக்கு எழுதணும் குளோரின்ல நான் குளோரினோவுக்கு பார்க்கிறேன் மூலகத்தின் ஆங்கில பேர் தான் பார்க்கிறேன் குளோரின் அமோனியாவில நைட்ரஜன் இணையுது அப்ப சீக்கிரம் தான் என் வரும் ஆகவே குளோரினோவில் இருக்கிற Cl மைனஸை முன்னுக்கு எழுதவும் அதை தொடர்ந்து அடுத்த இணை NH3 கல்லணு இணைகள் என்றால் பிரேக்கெட் பண்ணணும் அதன் எண்ணிக்கை சப்ஸ்கிரிப்ஷனாக அடைப்புக்குறிக்கு வழியில் எழுதப்படணும் இவ்வளவு ஒரு சிக்கலாயன் ஆகவே சதுர அடைப்புக்குறி பயன்படுத்தப்படும் சதுர அடைப்புக்குறியின் வலது பக்கம் மேல் மூலையில நிகர ஏற்றம் போடப்படும் இதுல கோபால்டின் ஏற்றம் 3+ என்று சொல்லி இருக்காரு ஒட்சியேட் 3 என்று சொன்னதன் மூலம் மறையேற்ற இணைய பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றுதான் இருக்கு Cl மைனஸ் தான் இருக்கு ஆகவே இதுல 2+ என்று இந்த பேருக்கு இந்த 3 ஒன்றா போகுது இதுல என்ன அயனுக்கு பதிலா புரோமைட் எழுதி இருக்கிறது ஆகவே இது எளிய சிக்கல் கட்டியல் எளிய அந்நியன் சேர்வு அடுத்த பேர் அப்படித்தான் பெறப்போகுது அப்ப சேர்வு எழுதுன்னு எழுத போறீங்க கட்டியன முதல்ல அந்நியனை புறம் எழுத போறீங்க அப்ப முதல் ரூல்ஸ் எல்லாம் அப்படியே வந்து பேர் வரும் அதுக்குதான் அதை அப்படியே பயன்படுத்தினார் சிக்கல் கட்டியன ஓகே இதுல 2+ இது மைனஸ் வலுவளவை மாத்தி எழுதினீங்கன்னா Br2 என்று வரும் இதான் கூட முதலாவது ரூல் சொல்லி இருக்கு முதல்ல கட்டியனும் பிறகு அதை தொடர்ந்து அந்நியனும் எழுதணும் இதுக்கு இடவழி விடுறையில அடுத்தது இதே பேர் தானே பென்டாமைன் குளோரிடோ கோபால்ட் 3 அந்நியன் நைட்ரேட் அப்ப அந்நியன் வந்து நைட்ரேட் NO3 மைனஸ் 5 என்று சொல்லியிருக்காள் NO3 மைனஸ் ஒருவேளை 3 என்று சொல்லியிருந்தா NO2 மைனஸ் இந்த இதை எழுதுற மாதிரி வலுவளவை மாத்தி எழுதினா சரி அப்ப CO Cl NH3 5 times NO3 twice இது சதுர அடைப்புக்குறி இல்லையே அது சிக்கலாயன் இல்லை இதுக்கு சதுர அடைப்புக்குறி போடக்கூடாது இது வளைந்த அடைப்புக்குறி இது வளைந்த அடைப்புக்குறி தான் சிக்கலாயன்கள்லாம் சதுர அடைப்புக்குறிக்கு எழுதப்படும் இவருக்கு மட்டும்தான் சதுர அடைப்புக்குறி இது வளைந்த அடைப்புக்குறியில 2 போடுறோம் இது இணையும் இல்ல ஒக்சோ அந்நியன் இதுதானே சதுர அடைப்புக்குறி போட்டிருந்தாலும் அதை மாத்திக்கொள்ளுங்க இதுக்கு பேர் சதுர அடைப்புக்குறி அல்ல இது வளைந்த அடைப்புக்குறி இங்க எப்படி எழுதின மாதிரி MgNO3 twice AlNO3 twice எழுதுவீங்க அங்கெல்லாம் என்ன சதுர அடைப்புக்குறியா போட்டீங்க NO3 மைனஸ் சிக்கல் அந்நியனா இல்லையே அப்ப எளிய ஒக்சோ அந்நியன் தான் அது கிட்டத்தட்ட எளிய அந்நியன் டைப்புக்கா பேர் ஒக்சோ அந்நியன் சரி இந்த 5வது விடை எழுதினார்கள் நீங்கள் செக் பண்ணி கொடுங்க இந்த அப்பதான் எனக்கு உங்களுடைய பிரச்சனைகள் விளங்கும் HCN மைனஸ் இருக்குதானே HCN மைனஸ் நான் அந்நியன்களுக்கான சோதனையில உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க சரியா HCN மைனஸ் அந்நியன்களுக்கான சோதனையில அறிமுகப்படுத்தும் போது இங்க NO2 கூட்டத்தை பற்றி நான் எங்கேயுமே குறிப்பிடல NO2 எல்லாம் போட்டிருக்கீங்க உங்களை கேட்டிருக்கேன் 2018 ஒரு MCக்கு கேள்வி இருக்குது இதுக்கு உறுதியான லூயின் கட்டமைப்பு என்னன்னு கேட்டிருக்கேன்னு சொல்லி ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன் HCN மைனஸ் 2018 ஒரு MCக்கு கேள்வி HCN மைனஸுக்கு உறுதியான லூயின் கட்டமைப்பு கேட்டிருக்கு சரியா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நைதரசர்ல தான் தனிச்சோடி இருக்கு மைனஸ் வரும் இணைகிற மூலகம் வந்து நைதரசர் HCN மைனஸ்
இணைகிற மூலகம் நைதர்சனா இருக்கு. உங்களோட பேர்களை நீங்க அப்பப்ப போட்டாதான் நான் உங்களை கொஞ்சம் அழுதான். நீங்க மாறி மேற விளங்கி இருக்கிறீங்களா? யாரோ வந்து 5ஆவதுக்கு NO2 போட்டிருக்கீங்களா? NO2 இதுல நான் சொல்ல டை அமைன் புரோமிடோ கார்போனைல் ஹைட்ரிடோ. ஹைட்ரிடோ என்றது H- ஹைட்ரிடோ கோபால்ட் 3 குளோரைட். சரி, இனி நாங்க பேரை பார்ப்போம். கட்டியனம் அந்நியனம் எழுதிக்கல, அது சாதாரணமாக எழுதுற மாதிரி தான். சரி, கட்டியனம் அந்நியனம் எழுதப்படும் போது அது நீங்கள் சாதாரணமாக எழுதுற மாதிரி அதுல பேர் எழுதும். இப்ப 2016ஆம் ஆண்டு MCQ கேள்விதான் இது. 2016 MCQ கேள்வியில இந்த கேள்வி தந்திருக்கு. பேரை தந்துட்டு கட்டாயப்பு கேட்டிருக்கு. முதல்ல நாங்கள் யாரை கண்டுபிடிப்போம்? மூலகத்தை கண்டுபிடிப்போம். கோபால்ட் CO അതിന്റെ ஒட்சியேட்டன் 3 +3 அல்ல CO3+ என்ற அடையாளப்படுத்திக். அடுத்தார் இந்த அமைன். அமைன் என்பது NH3 தானே. எப்படி NO2 வந்தது? எத்தனை இருக்கு? 2. அப்ப இப்பவே நாங்கள் இதை போட்டுக்கொள்வோம் சப்ஸ்கிரிப்ஷன்ல 2. அடுத்ததா இந்த அது எங்களுக்கு தான் தெரியணும். ஆங்கிலம் படிப்பிக்கிற டீச்சர்ஸுக்கு விளங்கக்கூடாது. இதுல எங்க பிரிக்கணும் மட்டும் விளங்கக்கூடாது. எங்களுக்கு தான் தெரியும். டை அமைன் புரோமிடோ டை கார்போனைல் ஹைட்ரிடோ என்று நாங்கெல்லாம் பிரிச்சு கொள்ளணும். ஒன்றுமே தெரியாமல் கொடுத்தால் இப்படி கொண்டே கொடுத்தால் இதுக்கு ப்ரொனன்சியேஷனுக்கு காட்டுறதுக்கு டவலுக்கு தெரியக்கூடாது. அதனால கவனமா இருக்கும். அப்ப அமைன் இருக்கு 2. அடுத்தா புரோமிடோ. அப்ப BR இருக்கு. BR - நையாவை ஒன்றுதான் இருக்கு. கார்போனைல். கார்போனைல் என்றால் CO இருக்கு. சரிதான். எத்தனை இருக்கு? டை கார்போனைல். அப்ப அதுல 2. ஆனா இது கோபால்ட், இது கார்போனைல். இது கேபிட்டல் C சிமோலோ, இது கேபிட்டல் C கேபிட்டலோ கார்போனைல். கார்பன் மோனாக்சைடு இணையாக வரும்போது கார்போனைல் என்ற பெயர் எடுத்துக்கொள்ளும். எத்தனை வகையான இணை இருக்கு? இங்க அடுத்தது இருக்கு ஹைட்ரிடோ. ஹைட்ரிடோ என்பது எதிரேற்ற இணைகளுக்கு தந்த பேர் H-. ஹைட்ரிடோ H-. சரியா? இவ்வளவு இணை இருக்கு. 4 வகையான இணை இருக்கு. இது எளிய அந்நியன் குளோரைடு. அது இணை இல்லை. முதல்ல நாங்கள் கட்டியனை எழுதுவோம், அதுக்கு பிறகு சேர்த்து எழுதுவோம். இப்ப புரோமைட் எழுதினாங்கல்ல, அது மாதிரி இந்த இதுன்ற பேர் எழுதினாங்கல்ல, அது மாதிரி தான் இது பெறப்போகுது. அப்ப முதல் நாங்கள் கட்டியனை எழுதுவோம். கட்டியன் எழுதும் போது என்ன சொன்னாங்க? முதல்ல மைய அணு எழுதப்பட வேணும் என்று சொன்னாங்க. இணையின்ற பேருக்கு இங்க முன்னுரிமை அளிக்கிறீர்கள். இணைகிற மூலகத்தின் பேருக்கு முன்னுரிமை அளிக்கிறீர்கள். NH3ல தனிச்சோடியை வச்சிருக்கிற நைட்ரஜன். ஆகவே நைட்ரஜன் தான் தனிச்சோடியை வழங்கி இணைஞ்சு கொண்டு. அடுத்தது புரோமின். புரோமின் இங்க கார்பன். கார்போனைல் என்று யோசிக்க கூடாது. கார்பன். இது ஹைட்ரஜன். இணைகிற மூலகத்தின் ஆங்கில பெயருக்கு முன்னுரிமை அளிக்கும். அப்ப இப்ப யார் அப்ப அடுத்த எழுதப்பட வேண்டும்? B இருக்கு, C இருக்கு, H இருக்கு, N இருக்கு. முதல்ல யார் எழுதப்பட வேண்டும்? B. ஆகவே BR எழுதப்பட வேண்டும். BR. அடுத்த யார் எழுதப்பட வேண்டும்? CO. எத்தனை இருக்கு? 10. அடுத்து இப்ப N இருக்கு, H இருக்கு.
ஆங்கிலத்தை சொல்லி பாருங்க, இது முதல் வருமன் சொல்லி. சரியா? H வந்து N வரும், அப்படிதானே? NH தானே? ஓ, அப்ப NH3 ஹைட்ரஜன், H1 தான் N வரும். அப்ப H வந்து CO twice H, அங்காலதான் NH3. ஆங்கிலத்தை 2 தடவை சொல்லி பாருங்க. எத்தனை இருக்கு? 10. வினைகள் எல்லாம் எழுதியாச்சு. 4 வகையான இணை இருக்கு. 1 2 3 4 4 வகையான இணை எழுதிருக்கு. இவ்வளவும் சிக்கல். ஆகவே சதுர அடைப்பு குறி பயன்படுத்தப்படும். நிகர ஏற்றம் இவருக்கு 3 பிளஸ், இது நடுநிலை, இது மைனஸ், இது நடுநிலை. அப்ப இதுல ஒரு மைனஸ் இருக்கு, இதுல ஒரு மைனஸ் இருக்கு. அங்கால குளோரைட் என்று எழுதி இருக்கு. இவருக்கு 3, அப்ப இதுல ஒரு மைனஸ், இதுல ஒரு மைனஸ், இதுல +3. இப்ப நிகர ஏற்றம் எவ்வளவு? பிளஸ். இதான் சிக்கல் கட்டியது. உங்களுக்கு அங்கால யாரு இருக்கு? குளோரின், Cl மைனஸ் தான். அப்ப சேர்வையாக நீங்க எழுதும் போது CO Br CO twice H NH3 twice Cl எழுதுங்க. ரெண்டாயிரத்தி 16 இந்த மாதிரி ஒரு கேள்வி போடப்பட்டிருக்கு. அதுல 5 விடையும் ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அடிப்படையாக கொண்டுதான் 5 விடையும் பட்டி எடுக்கலாம். இதுல கோபால் 2 போடப்பட்டிருக்கு. பாஸ் பேப்பர்ல கவின்ராஜ் பாஸ் பேப்பர்ல கோபால் 2 போட்டிருக்கு. 2 போட்டால் உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். கோபால் 2 3, இது 3 இல்ல 2 தெரியுது. பிரேக்கெட்டோட சேர்ந்து இங்கே இருக்கு. கோபால்ட் இந்த பிரேக்கெட் இங்கே இருக்கு. கோபால்ட் T முடிஞ்சு இது பிரேக்கெட், இதுல 1 2 3, இது C. அது என்னன்னா இந்த நான் சொன்னதான் இந்த டீயோட தொடர்ந்து பிரேக்கெட் போட்டிருக்கேன். இப்ப சிக்கல் கட்டேரையும் Cl மைனஸ் எழுதிக்க அலுவலக மாத்தி எழுதுவீங்க. அது வளமையா எழுதுற மாதிரி எழுதி கொண்டா சரி. இதுல 2 வந்திருந்தால், இது 2 வந்திருந்தால் இது நடுநிலை சிக்கலாக இருக்கும். ஏன்? இதுல ஒரு மைனஸ் இருக்கு, இதுல ஒரு மைனஸ் இருக்கு, இது 2. அப்போ கேன்சல் பண்ணப்பட்டு ஏற்றமே இருக்கு. அது நடுநிலை சிக்கலா வந்து அப்ப அங்கால ஒரு குளோரைட் வராது. உங்களுக்கு அந்த எம்சிக்கு கேள்வி போட்டிருக்கேன்னு ஒரு பாருங்க. சரி, இப்ப இதோட நான் இந்த பேரிட்டுக்கு நன்றி சொல்லிக் கொள்றேன். இப்ப அடுத்த தலைவடி என்ன? ஆர்கானிக் படிப்பிக்கணும். ஆர்கானிக் படிப்பிக்க முன்னம் நான் அந்த டியூட்டை செய்யறேன். சரி, எந்த டியூட்? SP இல்ல D. SP நீங்க எல்லாம் செய்துட்டீங்க, ஏற்கனவே ஒரு செய்த காட்டினீங்க, எனக்கு அனுப்பினீங்க. செய்யாதாக்கள் செய்து கொள்ளுங்க. டியில கொஞ்சம் எஸ்ஏ கேள்விகள் கூடுதலாக வாரதால அந்த டைப் உங்களுக்கு அணுகுறது கடினமாக இருக்கு.
அணுகுறை கடினமாக இருக்கிற பிரதான காரணம் நிறங்கள் தெரியாதும் ஒரு மூலகத்தின் இயல்புகளை தெரியாதுதான் காரணமாக இருக்கும். வேறு ஒன்றும் அதில் குறிப்பிடுவதற்கு இல்லை. இயன்ற வரைக்கும் நோட்ஸை திருப்பி திருப்பி நீங்க படிச்சு வச்சு கொள்ளணும். சரிதானே? இப்போ டி பிளாக் கேள்வி என்பது தனியாக டி பிளாக்கோட சம்பந்தப்பட்டது இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு செட்டா ஒரு பேக்கேஜாக தான் படிப்பிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு அந்த கேள்வியை ப்ரிப்பேர் பண்ணிக்கலையும் அதை அப்படியேத்தான் பார்த்துருக்கேன். அந்த கேள்விகள் கேட்ட மாதிரி நாங்கள் ஒரு எஸ்ஏ கேள்வியை அணுகணும்னு சொன்னால் என்ன மாதிரி இந்த பாடத்தை ஒழுங்கமைக்கலாம்னு யோசிச்சேன். அப்போ எனக்கு ஓகே, டி பிளாக்கோட அந்நியன்ற சோதனை, கட்டியன்ற சோதனை, பேரிடு இவ்வளவுத்தையும் நாங்கள் ஒரு தொகுப்பாக கொண்டு வந்து படிப்பிச்சோம் என்றால் அந்த எஸ்ஏ டைப் கேள்விகளுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நான் உங்களுக்கு அந்த டியூட் எல்லாமே வந்து எக்ஸாம் பேப்பர் கேள்வி, பாஸ் பேப்பர் கேள்வி இல்லை, எக்ஸாம் பேப்பர் கேள்வி. அப்போ அந்த எக்ஸாம் பேப்பர்ல என்ன மாதிரி அதெல்லாம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு என்பது இப்போ உங்களோட கையில இருக்கு. அதுக்குள்ள வந்து ஒரு சில கேள்விகள் தவறுதெல்லாம் நான் சின்னதுல எஸ்பியில இருக்கிறத கொண்டு வந்து போட்டிருப்பேனே தவிர அநேகமாக நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு எக்ஸாம் பேப்பர்ல எஸ்ஏ ஸ்ட்ரக்சர்ல வரையக்குள்ள இதுக்குள்ள வாங்கினா எந்த விதத்துக்குள்ள கேள்விக்கு போவினோம்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவுதான் நீங்க திருப்பி படிக்கணும். நான் வளமையை போல படிப்பிச்சுட்டு அப்படியே போற அளவுக்கு அது இருக்காது. நான் கேள்விகளுக்கு தான் போவேன். நீங்க ஒவ்வொரு கேள்வியும் பார்க்க கேள்வியை நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும், ஆன்சர் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ரெண்டா கேள்வியை கேட்டுக்கொண்டால் சிலபஸ் ஓடான்ட்டு நான் கொஞ்சம் இடையில ஒரு தட்டுப்பாட்டு கொண்டு போயிருந்தேன். பேப்பர் செய்ய வழிக்கிட்டா நீங்க தான் பதில் சொல்லுங்க. சரி, அப்போ ஈவினிங் டி பிளாக் பேப்பர் நடக்கும். சரி, இதோட இன்ஆர்கானிக் கம்ப்ளீட்டடா. அப்போ நாங்கள் படிக்க வேண்டியது ஓகே.